நமஸ்தே, வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இப்போ கிளாஸ் 5 ஹிந்தி வீணா புக்கில் இருக்கிற செகண்ட் லெசன் நியாய் கி குர்ஷி அந்த லெசனுடைய கண்டினியூசேஷன் செகண்ட் பார்ட் பார்க்கலாம். இதனுடைய வீடியோட ஃபஸ்ட்டு பார்ட் கேட்டுட்டு அப்புறம் செகண்ட் பார்ட் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ என்னாச்சுன்னா, ராஜா ने आज्ञा दी कि सिंहासन को ले जाकर राज दरबार में रख दिया जाए. ராஜா என்ன ஆர்டர் கொடுத்தாருன்னா, இந்த சிம்மாசனத்தை நீங்கள் எடுத்துகிட்டு ராஜ தர்பார், அது ராஜாவோட தர்பார் இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. उसने कहा मैं इस पर बैठकर अपनी प्रज्ञा की फरियाद सुनूंगा और उनका फैसला करूंगा. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த சேர் மேலே உட்காந்துட்டு, அதாவது சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு என்னுடைய சிட்டிசன்ஸனுடைய ப்ராப்ளம் எல்லாம் நான் கேட்பேன், அப்புறம் அவங்களுக்கான அந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. अगले दिन राजा दरबार में आया और सीधे उस सिंहासन की ओर बढ़ा. நெக்ஸ்ட் டே ராஜா நேராக ராஜ தர்பாருக்கு வர்றாரு. நேராக அந்த சிம்மாசனத்தில் போகிறாரு. वह उस पर बैठने ही वाला ताकि किसी की आवाज़ सुनाई थी डगरो. ஆனால் அப்போ அவரால் போய் உட்கார முடியல. எங்கேருந்தும் ஒரு சவுண்டு வந்து கேட்குது, ஸ்டாப் அப்படிங்கிற சவுண்டு வந்து கேட்க. ராஜா நே ருக்கர் சாரோங் ஓர் தேக்கா. ராஜா நின்று நாலா பக்கமும் சுற்றி பார்க்குறாரு. கொய்யே நசர் நெகிங் ஆயா, எந்த சவுண்டு யார் இங்கேருந்து போட்டது அப்படின்னு பார்க்குறாரு. வக ஃபிர் சிம்மாசன் கி ஓர் படா, திரும்பி மறுபடியும் சிம்மாசனத்தில் போய் உட்காரலான்னு போகிறாரு. ஃபிர் இசி பிரகார ஆவாஸ் ஆகி டகரோ, மறுபடியும் இது மாதிரி சவுண்டு கேட்க ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டேன். इस बार राजा ने आश्चर्य से देखा कि सिंहासन के एक पाये पर बनी मूर्ति बोल रही है. ராஜா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. சிம்மாசனத்தினுடைய ஒரு கால் லெக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த மூர்த்தி, அந்த ஸ்டாச்சு வந்து அது பேசிகிட்டு இருந்தது. மூர்த்தி ने कहा क्या तुम इस सिंहासन पर बैठने योग्य हो? क्या तुम्हें पूरा विश्वास है कि तुमने कभी चोरी नहीं की है? அப்போ அந்த ஸ்டாச்சு வந்து கேட்டுச்சு, என்ன உனக்கு இந்த சிம்மாசனம் உட்காரதுக்கு உனக்கு யோக்கியம், குவாலிஃபிகேஷன் இருக்கா? நீ எப்போவுமே யாருக்குன்னே உன்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுமா? நீ எப்போவும் யார்கிட்டையும் எதையும் திருடலை அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. ராஜானே லஜ்ஜா சே சர் ஜுக்கா லியா. ராஜா ஒரு ரொம்ப ஷேமாக அவர் ஃபீல் பண்ணி அவருடைய தலையை குனிஞ்சுக்கிட்டாரு. எக சச் ஹைன் கி हाल में ही मैंने अपने एक दरबार की जमीन पर कब्जा कर लिया था क्योंकि मैं उससे नाराज हो गया था. இது உண்மைதான். எனக்கு அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலையில் என்னை தர்பாரில் இருக்கிற லேண்டில் உள்ள ஒருத்தர்கிட்ட இருந்து நான் அவருடைய லேண்டை வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவர்கிட்ட நான் ரொம்ப கோவமாக இருந்தேன், அதனால் அவருடைய லேண்டை வந்து நான் ஜப்தி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. तब तो तुम इसके योग्य नहीं हो, மூர்த்தி நே ககா. அப்போ அந்த மூர்த்தி ஸ்டாச்சு சொல்லிச்சு, அப்போ நீ இதில் உட்காரதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிச்சேன். तुमको 3 दिन तक प्रायश्चित करना होगा. நீ கண்டிப்பாக 3 நாள் வரைக்கும் பிராயஷ்சித்தம், இதுக்காக நீ பிராயஷ்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. यह कहकर மூர்த்தி अपने पंख फैलाकर आकाश में उठ गई. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சு அதனோட ஃபெதர்ஸ் எல்லாம் நல்லா அழகாக விரிச்சிட்டேன், மேலே ஆகாயத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருச்சேன். ராஜா ने 3 दिन तक उपवास किया और प्रार्थना की. ராஜா 3 நாள் வரைக்கும் உபவாசம் ஃபாஸ்டிங் இருந்தார், ப்ரே பண்ணார். 14 दिन वह फिर दरबार में आया. 4th डे அவர் மறுபடியும் தர்பாருக்கு வர்றாரு. जून की सिंहासन पर बैठने लगा. दूसरी मूर्ति ने कहा, இப்போ சிம்மாசனத்தில் வந்து உட்காரலான்னு சொல்லிட்டு வர்றேன். அங்கே போகிறாரு. ஆனால் அதில் இன்னொரு ஸ்டாச்சு வந்து சொல்லிச்சு, टहरो तुम विश्वास के साथ कगा सकते हो कि तुमने कभी झूठ नहीं बोला. அப்போ அந்த ரெண்டாவது ஸ்டாச்சுவும் சொல்லிச்சு, ஸ்டாப், உன்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுமா? நீ எப்போவுமே பொய்யே சொன்னதே இல்லை அப்படின்னு உன்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அது கேட்டுச்சு. ராஜா सिक पकाया. ராஜா ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறாரு. झूठ तो उसने किसी ना किसी मुसीबत से बचने के लिए कई बार बोला था. பொய் அப்படிங்கிறது நம்ம வேறு யார்கிட்டே இருந்தாவது ஏதாவது ஒரு ஆபத்துலேருந்து நம்மளை சேவ் பண்ணிக்கிறதுக்காக நிறைய தடவை நம்ம பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. ராஜா பீச்சே ஹட் கயா, பின்னாடி போயிடுறாரு. दूसरी मूर्ति भी पंख फैलाकर आकाश में उठ गई. அந்த செகண்ட் ஸ்டாச்சுவும் அவனுடைய ஃபெதர்ஸை விரிச்சிட்டேன், அதுவும் ஆகாயத்தில் போயிடுச்சேன். राजा ने 3 दिन तक फिर उपवास और पूजा पाठ किया.
ராஜா மறுபடியும் 3 நாளைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறாரு, பூஜை பண்றாரு. तीसरी बार वह फिर सिंहासन पर बैठने के लिए आगे बढ़ा. தேர்ட் டே மறுபடியும் அவர் சிம்மாசனத்தில் போய் உட்காரலான்னு முன்னாடி வர்றாரு. ஹிச்கிச்சாத்தே ஹுயே வக ஆகே படா. ஆனால் அவரால் முன்னாடி போய் உட்கார முடியல. வக बैठने वाला ताकि तीसरी मूर्ति ने पूछा. அப்போ அவர் அந்த தேர்டு லெக் இருக்கு இல்லையா, அதில் உள்ள ஸ்டாச்சு கேட்டுச்சேன். बैठने के पहले यह बताओ कि क्या तुमने कभी किसी को चोट नहीं पहुंचाई है. நீ அங்கே போய் உட்காரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல, நீ எப்போவுமே யாருடைய மனசையும் ஹர்ட் பண்ணலையா அப்படிங்கிற விஷயத்தை நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சேன். ராஜா பீச்சே ஹட் கயா. ராஜா மறுபடியும் பின்னாடி போயிடுறாரு. तीसरी मूर्ति भी अपने पंख फैलाकर உட் கையே. அந்த தேர்ட் ஸ்டாச்சுவும் அதனுடைய ஃபெதர்ஸை வந்து அது ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அது மேலே ஆகாயத்தில் பறந்து போயிடுச்சேன். फिर तीन दिन तक उपवास और प्रार्थना करके बाद ராஜா சிம்ஹாசன் கி ஓர் படா. திருப்பி மறுபடியும் 3 days அவர் வந்து மறுபடியும் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு, மறுபடியும் பிரார்த்தனை பண்ணுறாரு, ப்ரேயர் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி சிம்ஹாசனத்தில் வர்றாரு. உஸ்கே பயிர் லட் கட்டா கையே. அப்போ அந்த ஃபோர்த் லெக் இருக்கு இல்லையா, அதனுடைய சிரிப்பு சவுண்டு மட்டும் அவருக்கு கேட்டுச்சு. चौथी मूर्ति ने कहा. அப்போ அந்த फोर्थ स्टैचू சொல்லிச்சு, टगरो जो लड़के सिंहासन पर बैठते थे वे बोले बाले थे. ஸ்டாப் இரு. அந்த பசங்க இந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருந்தாங்க. ஆனால் அவங்கள ரொம்ப இன்னோசென்ட் குழந்தைங்க அவங்க. உனக்கு மண்மை கலுஷ் நகீந்தா. அவங்களோட மனசில் எந்த ஒரு கலங்கமும் கிடையாது. அகர் தும் ஹோ விஸ்வாஸ் ஹைக்கே தும் இஸ் யோகியா கோ தோ இஸ் சிம்ஹாசன் பர் பைட் செக்தேகோ. ஆனால் உன்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுமா, நீ வந்து குவாலிஃபைடா, இந்த சிம்மாசனத்தில் உட்கார குவாலிஃபைடா அப்படின்னு உன்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டது. ராஜா படி தேர் தக் சோச்தா ரகா. ராஜா ரொம்ப நேரம் வரைக்கும் யோசிக்கிறாரு. फिर उसने मन ही मन कहा. ஆனால் அப்புறம் அவரோட மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு, அகர் ஏக் லடுக்கா இஸ் பர் பைட் சக்தா ஆக तो भला मैं क्यों नहीं बैठ सकता ஆகுங்க. அப்புறம் மனசுக்குள்ளேயே அவர் கேட்டுக்கிறாரு, ஒரு பையனால் இந்த சேரில் வந்து உட்கார முடியும் அப்படின்னா ஏன் என்னால் வந்து இதில் உட்கார முடியாது. மைங் ராஜா ஆகும், நான் ராஜா இல்லையா அப்படின்னு கேட்காரு. முझसे ज्यादा धनवान बलवान और बुद्धिमान भला और कौन होगा. என்னை விட பணக்காரங்க, ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறவங்க, புத்திமான் வேற யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. மைங் அவசியம் சிம்மாசன் பர் பைட்னே யோகியா ஹோங்க. நான் கண்டிப்பாக இந்த சிம்மாசனத்தில் என்னால் உட்கார முடியும், நான் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யகர் ராஜா சிம்ஹாசன் கி ஓர் ட்ரூட் கதமோங் சே படா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சிம்ஹாசனத்தின் பக்கத்தில் உறுதியாக நம்பிக்கையாக போய் உட்கார போகிறாரு. லேக்கின் உசி சமய சௌதி மூர்த்தி பங்கு ஃபைலாக்கர் சிம்ஹாசன் சமேத் ஆகாஷ் மே உட் கையம். ஆனால் இந்த டைமில் அந்த ஃபோர்த் ஸ்டாச்சுவும் அதோட ஃபெதர்ஸ் நல்லா அழகாக விரித்து வச்சுட்டேன், சிம்ஹாசனத்தோட சேர்ந்து ஆகாயத்தில் பறந்து போயிடுச்சு. ஸோ அதோட ரைட்டர் வந்து லீலாவதி பகவான். இது வந்து எந்த புக்கிலேருந்து நமக்கு எடுத்திருக்காங்கன்னா, ராஷ்ட்ரிய புஸ்தக் நியாசே பிரகாஷித் स्वर्ग की सैर तथा अन्य कहानियां புஸ்தகே உசாபார் இதுலேருந்து இந்த கதை தொகுப்புலேருந்து நமக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் நியாய் கி குர்ஷி, இதனுடைய சாராம்சம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என்னோடய சேனல் சாய் பாட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.